நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோன் வரும். நான் ஆம்பளை ஆயிட்டேன் ஃபோன் கால். சிங்கர் சுசித்ரா அண்ட் கார்த்திக் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை பல பேருக்கு தெரியிற வகையில இருந்திருக்குது. சமீபத்துல சுசித்ரா அவர்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூஸ் கொடுத்ததுல கார்த்திக் அவர்களை பத்தியும் நிறைய இடங்கள்ல நிறைய விதமா பேசவும் செஞ்சிருந்தாங்க. பிளஸ் அந்த மாதிரி பேசினதுக்காக கார்த்திக் குமார் அவர்கள் ஒரு கேஸ் ஒன்று இவங்க மேல ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னை பத்தி அவதூறா நிறைய விஷயங்களை பேசியிருந்திருக்காங்க. அதுக்கு இவங்க எனக்கு மானஸ்டீடா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்காக கோர்ட் சைடு இருந்துமே சுசித்ரா அவர்களுக்கு நீங்க இனிமேல் எந்த இன்டர்வியூஸ் கொடுத்தாலும் அதுல கார்த்திகை பத்தியோ அவங்கள சார்ந்தவங்களை பத்தியோ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோர்ட்ல இருந்து நோட்டீஸும் அமைச்சிருந்திருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா சுசித்ரா அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் பேசாம இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அவங்களோட சொந்த சேனல்லே ஒரு சில விஷயங்கள் பத்தி கார்த்திக் அவர்களை மென்ஷன் பண்ணியும் பேசியிருக்கிறாங்க. கார்த்திக் அவர்கள் என் மேல கேஸ் போட்டிருக்கிறாரு. அந்த கேஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதுக்காக கேஸ் போட்டாருன்னு சொல்லி பார்க்கும்போது நான் கே அப்படின்னு சொல்லி அவங்கள போர்ட்ரே பண்ணதுக்காக தான் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மான நஷ்டீடு வேணும்னு சொல்லி கோர்ட்ல 1 கோடி ரூபாய்க்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அவரு எல்ஜிபிடி மதிக்கிறவரு, அதுக்கு சம்பந்தமா குரல் கொடுக்கக்கூடிய ஆள் தான். அப்படி இருக்கும்போது அவரு கே அப்படின்னு சொல்லி சொன்னதுல அவருக்கு எந்த விதத்துல கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னு தெரியல. நான் அது சொன்னது மட்டும் இல்லாம இன்னுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ட்ரக் அடிக்ட்னு சொல்லியிருந்தேன், குடிப்பாருங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது சொன்னது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணும்போது வெளில போயிட்டு எனக்கு கால் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுவாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் வீட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ரியாக்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி அந்த இடத்துல சுசித்ரா அவர்கள் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் சொன்னதை தாண்டி அவரு என் மேல போட்டிருக்க கேஸ் செல்லவே செல்லாது, இது எந்த விதத்திலையும் நியாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த டிஃபர்மேஷனுக்கு இவங்க ரெஸ்பாண்டும் ரீசெண்டா பண்ணியிருக்காங்க.